பெரிய பெரிய காடு தாண்டி, கடலை தாண்டி, மலையெல்லாம் தாண்டி தூரமா போறேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் மெமரி ட்ரிப்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த வேர்ல்டுலேயே மரத்தினால் கட்டப்பட்ட மிகப்பெரிய அரண்மனை பத்மநாபபுரம் அரண்மனை பற்றி தான். இந்த அரண்மனை 400 இயர்ஸுக்கு மேலே பழமையானது. இந்த பேலஸ் 1601ல் இரவிவர்மா குலசேகர பெருமாள் அப்படிங்கிற கிங்கால கட்டப்பட்டது. முக்கடல் சங்கமிக்கும் குமரியின் சிறப்புகளில் இதுவும் ஒன்று. கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலை தாலுகா பத்மநாபபுரம் அப்படிங்கிற பிளேஸில் தான் இந்த ஒரு அரண்மனை இருக்குது. இப்போ நாம் என்டர் ஆகிற இந்த ஒரு கட்டிடத்தோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூமுகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே பெரியவங்களுக்கு 40 ருபீஸும் குட்டீஸுக்கு 10 ருபீஸும் என்ட்ரி ஃபீயாக சார்ஜ் பண்ணுறாங்க. டிக்கெட் டைமிங் பொறுத்த வரைக்கும் மார்னிங் 9லேருந்து ஈவினிங் 4:30 வரைக்கும் டிக்கெட் ப்ரொவைட் பண்ணுவாங்க. இன்னும் மண்டே ஹாலிடே அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. இந்த சீலிங்கில் 90 டிஃப்ரெண்ட் ஃப்ளவர்ஸ் டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. ஒவ்வொரு ஃப்ளவரும் ஒவ்வொரு டிசைனில் இருக்கும், நீங்கள் பார்த்தாலே தெரியும். இங்கே அந்த காலத்தில் ராஜா யூஸ் பண்ணின சேரும் கருங்கல்லால் ஆன கட்டிலும் இருக்குது. இந்த பேலஸுக்குள்ளால் என்டர் ஆகுறதுக்கு முன்னால் உங்கள் ஃபுட்வேர்ஸை வெளியவே கழட்டி விட்டுட்டு தான் வரணும். வெளியே எவ்வளவு தான் ஹாட்டாக இருந்தாலும் உள்ளுக்குள்ளே ஃப்ளோரில் நீங்கள் கால் வச்சிங்க அப்படின்னா அவ்வளோ சில்லாக இருக்கும். ஏசியே தேவையில்ல, அவ்வளோ கூலிங்காக இருக்கும் இந்த பேலஸுக்குள்ளே நீங்கள் என்டர் ஆகிட்டா. டோட்டலாக இந்த பேலஸில் 3 ஃப்ளோர்ஸ் இருக்குது. இப்போது நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு தான் போயிட்டு இருக்கோம். இந்த படிக்கட்டுகளை பார்த்திங்கன்னா ரொம்ப குறுகலாக இருக்குது. ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் இங்கே ஏறுறது போல் இருக்கும். கண்டிப்பாக ஒரு வாட்டியாவது இந்த ஒரு பேலஸை விசிட் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள். இப்போ நாம் பார்த்துட்ருக்கிற இந்த ஒரு இடம் தான் மந்திர சாலை அப்படின்னு சொல்லுவாங்க. அமைச்சர்கள் கிங்கை மீட் பண்ணி ஒரு டிசிஷன் மேக் பண்ணுறது இந்த ஒரு மந்திர சாலை அப்படிங்கிற இடத்துல தான் நடக்கும். இந்த அரண்மனையில் 15 மாளிகைகள் இருக்குது. ஒவ்வொரு மாளிகைகளுக்கும் இது போல் பிரிட்ஜு குட்டியாக போட்டு கனெக்ட் பண்ணியிருக்கிறாங்க. இங்கே இருக்கிற ஒவ்வொரு மாளிகைகளும் இது போல் பிரிட்ஜால் கனெக்ட் பண்ணப்பட்டிருக்கு. ஒரு மாளிகையிலிருந்து இன்னொரு மாளிகைக்கு நம்ம போகணும் அப்படிங்கிற பட்சத்தில் இந்த குட்டியாக தெரியுது இல்லையா, இந்த டோர் வழி தான் நாம் என்டர் ஆகணும். இப்போது நாம் பார்த்துட்ருக்கிறது தான் அன்னதான சாலை. இந்த அன்னதான சாலையில் டெய்லி 2000 பீப்புளுக்கு கண்டிப்பாக இவங்க அன்னதானம் ப்ரொவைட் பண்ணுவாங்க. இந்த அன்னதான சாலை பொறுத்த வரைக்கும் 2 ஃப்ளோர்ஸ் இருக்குது. நாம் இப்போ பார்த்துட்ருக்கிறது மேலே இருக்கிற அன்னதான சாலை. இது போலவே டவுன் ஸ்டேர்ஸ்லேயும் ஒரு அன்னதான சாலை இருக்குது. மேலே 1000 பீப்புளும் கீழே 1000 பீப்புளும் உட்காந்து சாப்பிடுவாங்க. நீங்கள் கன்னியாகுமரி ட்ரிப்பு வர்றீங்க அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக இந்த பத்மநாபபுரம் பேலஸும் விசிட் பண்ணுங்கள். இங்கே நீங்கள் டிக்கெட் வாங்கும்போது எப்போவுமே கேஷாக தான் வாங்குவாங்க. ஸோ கேஷும் கையில் வச்சுக்கோங்க. இன்னும் இந்த பேலஸுக்கு வேலிமலை அரணாக இருக்குது. இன்னும் இந்த அரண்மனையை சுற்றி பார்த்தீங்கன்னா க்ரீனரியாக தான் இருக்கும். நிறைய மரங்கள், புல்வெளிகள் அப்படி அழகாக மெயின்டைன் பண்ணிட்டு வர்றாங்க. இப்போது நாம் பார்த்துட்ருக்கிற இந்த பானைகள் எல்லாம் தான் அந்த காலத்தில் விதவிதமான ஊறுகாய்கள் எல்லாம் போட்டு வச்சுருந்தாங்க. இப்போ நாம் பார்க்குறது தான் டவுன் ஸ்டேர்ஸில் இருக்கிற அன்னதான கூடம். இது முடிச்சுட்டு வெளியே வந்தீங்கன்னா இது போல் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லையா, இங்கே 15 மாளிகைகள் இருக்குது அப்படிங்கிறது. நீங்கள் பார்த்தாலே தெரியும், தனித்தனி பில்டிங் போல் இருக்கிறது இல்லையா, இது எல்லாமே ஒவ்வொரு மாளிகைகள். பட் இது எல்லாமே இன்டர் கனெக்டடாக ஆகியிருக்கு. நான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொல்லியிருக்கிறேன் இல்லையா, எங்கள் ஊர் கன்னியாகுமரி அப்படிங்கிறது. எங்கள் அம்மா வீட்டிலருந்து ஒரு 20 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸில் தான் இந்த ஒரு பேலஸ் இருக்குது. நான் எதுக்காக இப்போ இதை சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 4 கட்டு மனை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா 4 கட்டு வீடு அமைப்பு. சுற்றி வீடு இருக்கும், சென்டரில் ஒரு ஓப்பன் இருக்கும். இப்போ நம்ம பார்த்துட்ருக்குறோம் இல்லையா, இது போல தான் இந்த பேலஸில் கூட ஒரு பில்டிங் இந்த மாதிரி கட்டியிருக்கிறாங்க. எங்கள் ஊரில் நான் சின்ன குழந்தையா இருக்கும்போது நிறைய வீடுகள் இது போல் பார்க்க முடியும். இன்கேஸ் எங்கள் பாட்டி வீடு கூட இது போல தான் இருந்தது. சன்லைட்டாக இருக்கட்டும், இல்லை மழைக்காலங்களில் மழை உள்ள வரதாக இருக்கட்டும், இதெல்லாமே அவ்வளோ அழகாக இருந்தது. பட் இந்த காலத்தில் அந்த மாதிரி ஒரு வீடு கூட பார்க்க முடியாது.
இது போல் கல்லினால் ஆன விளக்குகள் நிறையவே இந்த சுவர்களில் பார்க்க முடிஞ்சுது. இந்த பேலஸுக்குள்ளே இருந்து வெளியே அவ்வளோ கிளியராக தெரியும். பட் வெளியே இருந்து பேலஸுக்குள்ளால் எதுவுமே தெரியாது. அந்த மாதிரி தான் டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. இப்போது நாம் செகண்ட் ஃப்ளோர் போயிட்டு இருக்கோம். அங்கே என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த பேலஸில் வருஷம் 16 அப்படிங்கிற ஒரு ஃபிலிம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமான்னு தெரியல. கார்த்திக் குஷ்பு நடித்த ஒரு ஃபிலிம். அந்த ஃபிலிம் கூட இங்கே தான் ஷூட் பண்ணாங்க. மட்டும் இல்லை, மணிச்சித்திரத்தாள் அப்படிங்கிற ஒரு மலையாள ஃபிலிம், மலையாள வேர்ஷன் ஆஃப் சந்திரமுகி, அந்த ஃபிலிம் கூட இந்த ஒரு பேலஸில் தான் ஃபுல்லாகவே ஷூட் பண்ணியிருந்தாங்க. இப்போ நாம் பார்த்துட்ருக்கிற இந்த ஃப்ளோரில் கிங்கோட அம்மாவோட கட்டிலாக இருக்கட்டும், இல்லை குயின் யூஸ் பண்ணின மிரர், இதெல்லாம் இருக்குது. இந்த மிரர் எல்லாம் பார்த்திங்கன்னா எக்கோட ஒயிட் இதெல்லாம் யூஸ் பண்ணி உருவாக்கப்பட்டது. இன்னும் இந்த கிங்கோட அம்மாவோட கட்டிலில் ஒயிட்டாக டிசைன் பண்ணியிருக்கிறாங்க இல்லையா, இதெல்லாம் யானையோட தந்தத்தால் உருவாக்கப்பட்டது. இங்கே இன்னும் நிறையவே பிக்சர்ஸ் பார்க்க முடிஞ்சுது. அதெல்லாம் பூக்களாக இருக்கட்டும், இல்லை பிளான்ட்ஸ்லேருந்து எடுத்த கலர்ஸை யூஸ் பண்ணி தான் பெயிண்ட் பண்ணியிருக்கிறாங்க. இப்போது நாம் பார்த்துட்ருக்கிறது அந்த காலத்தில் யூஸ் பண்ணின டாய்லெட்ஸ். இந்த ஒரு அரண்மனையை பொறுத்த வரைக்கும் இது திருவிதாங்கூர் சமஸ்தானத்தின் கலை மற்றும் கலாச்சாரத்தை காட்டுற விதமாக இருக்குது. உங்கள் குட்டீஸை கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா கூட அவங்க கூட இந்த பேலஸில் நல்லாவே என்ஜாய் பண்ணுவாங்க. இங்கே இருக்கிற அந்த சில்னஸாக இருக்கட்டும், அந்த ஃப்ளோரில் நாம் நடக்கும்போது நல்ல ஒரு வைப்பு கொடுக்குது. கண்டிப்பாக கன்னியாகுமரி டூர் வரீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இந்த ஒரு பேலஸையும் விசிட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலில் 52 ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறீங்க. உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக நன்றி சொல்லிக்கிறேன். உங்கள் சப்ஸ்கிரிப்ஷனாக இருக்கட்டும், இல்லை உங்கள் லைக்ஸ், இதெல்லாம் தான் இன்னும் வீடியோஸ் மேக் பண்ணணும் அப்படிங்கிற மோட்டிவேஷனை எனக்கு கொடுக்குது. திரும்பவும் சொல்லிக்கிறேன், ரொம்பவே நன்றி. இப்போ நம்ம பார்க்குறது தான் இந்த பேலஸில் இருக்கிற குளம். இங்கே குயின் எல்லாம் குளிக்கிற வழி இது தான். பட் இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சுருக்குறாங்க. இப்போ நாம் பார்த்துட்ருக்கிறது தான் இந்த பேலஸோட கிச்சன். இப்போ நாம் பார்த்துட்ருக்கிற இந்த மண்டபத்தில் தான் அந்த காலத்தில் கலை நிகழ்ச்சிகள் எல்லாம் நடக்கும். இன்னும் இந்த பேலஸில் பத்மநாபபுரம் குலதெய்வத்துக்கான டெம்பிள் கூட இருக்குது. இந்த டெம்பிளில் பூஜைகள் எல்லாம் இந்த பேலஸோட வாரிசுகள் தான் இன்னும் பண்ணிகிட்ருக்குறாங்க. இப்போது நாம் பார்த்துட்ருக்கிற இந்த மணிக்கூண்டு பார்த்திங்கன்னா 200 இயர்ஸ் பழமை வாய்ந்தது. இங்கே ஒரு கிணறு கூட இருக்குது. அவ்வளோதான். இதோட நம்ம பேலஸ்லேருந்து வெளியே வந்துடுவோம். பேலஸுக்கு வெளியே பட் கேம்பஸுக்குள்ளால ஒரு மியூசியம் கூட இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த ஒரு வீடியோ முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டேக் கேர், டாட்டா.